சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பட்டாணி குருமா என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓவர் நைட் வந்து பட்டாணியை வந்து ஊற வச்சிருந்தேன். அதை வந்து வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல வந்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 விசில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இடிச்சு வச்சு இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ண உருளைக்கிழங்கையும் சேர்த்து இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இடையில வந்து தேங்காய் சோம்பு சீரகம் வந்து பேஸ்டா நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்துட்டு அப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணி அப்புறம் தேவையான அளவு தண்ணி எல்லாம் விட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லைட்டா ஒரு கொதி வந்தாலே போதும். கடைசியா கொத்தமல்லி தலை தூவி அப்படியே சர்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.